இப்போ மூணாவது பெண்ணியம். பெண்ணியம்னு கேட்குறாங்க. இது என்ன பெண்ணியம்? பெண்ணியம்னா என்ன? இவர்கள் பாஷையில பெண்ணியம் என்பது என்னன்னு சொன்னா, மேற்கத்திய கலாச்சாரம் காரி துப்புனா பாருங்க, அதுதான் இவர்கள் பெண்ணியம். மேற்கத்திய வெஸ்டர்ன் கல்ச்சரை சார்ந்தவர்கள் மேற்கத்தியர்கள் எச்சி துப்புனா பாருங்க, அந்த எச்சில் தான் இவர்களுக்கு பெண்ணியம். நான் வெளிப்படையா சொல்வதா இருந்தால், இன்னைக்கு பேண்ட் ஷர்ட் போடுறாங்களே, இந்த பேண்ட் ஷர்ட்டுங்கிறது யார் கற்றுக் கொடுத்த கலாச்சாரம் இது? வெள்ளைக்காரன் இந்தியா விட்டு சுதந்திரத்தை கொடுத்து ஓடும் பொழுது அவன் கழட்டி போட்டு போன பேண்ட்டையும் கோட்டையும் இவங்க மாட்டிக்கிட்டு இவங்க இது எங்க கலாச்சாரம் சொல்றவங்க. இல்லை என்றால் இவர்கள் போடக்கூடிய பேண்ட்டுக்கும் கோட்டுக்கும் அது தமிழ் கலாச்சாரமா, திராவிட கலாச்சாரமா, இல்ல இந்திய கலாச்சாரமா? எந்த கலாச்சாரத்தை சார்ந்தது பேண்ட் கோட்டு என்பது? வெள்ளைக்காரன் இந்தியா விட்டு போகும்போது அவன் கழட்டி போட்டு போன பேண்ட் கோட்டு அதை தூக்கி இங்க மாட்டிக்கிட்டு இதுதான் கலாச்சாரம் சொன்னாங்கடா. எப்படி அந்த மாதிரி சொல்றாங்களோ அதே மாதிரிதான் பெண்ணிய விஷயத்துல இவர்கள் பெண்ணியம் என்று சொல்வது வெஸ்டர்ன் பெண்ணியத்தை, வெஸ்டர்ன் ஃபெமினிசத்தை, இவர்கள் மேற்கத்திய பெண்ணியத்தை தான் பெண்ணியம் என்று சொல்கிறார்கள். அந்த மேற்கத்திய பெண்ணியத்தை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. சொல்ல போனால் மேற்கத்தியம் பெண்ணியம் என்ற பெயரில் என்னென்ன அசிங்கங்களையும் ஆபாசங்களையும் அராஜகங்களையும் அட்டூழியங்களையும் பெண்கள் மீது கட்டவிழ்த்து விடுகின்றதோ அந்த பெண்ணியத்தை அழிப்பதற்காகத்தான் இஸ்லாம் வந்திருக்குது. இஸ்லாத்தின் நோக்கமே அந்த பெண்ணியத்தை அழிப்பதுதான். நீங்க பெண்ணியம் சொன்னா பெரியாருக்குன்னு ஏதாவது பெண்ணியம் வச்சிருக்காரா? பெரியாரு இதுதான் பெரியாரின் பெண்ணியம் அப்படின்னு பெண்ணியம் தான், அதை காட்டுங்க. இதான் அம்பேத்கருடைய பெண்ணியம் அப்படிதான் காட்டுங்க. அதை பத்தி விவாதிப்போம். எந்த பெண்ணியம்? பெரியார் சொல்லக்கூடிய பெண்ணியம் சிறந்ததா, இஸ்லாம் சொல்லக்கூடிய பெண்ணியம் சிறந்ததா? அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம், ஆரோக்கியமான விவாதம் பண்ணுவோம். இவங்கள்ட்ட பெண்ணியம்னு ஒண்ணு கிடையாது. பெரியார் இடத்துல பெண்ணியம் கிடையாது, அம்பேத்கர் பெண்ணியம் கிடையாது. இவர்கள் பெண்ணியம் என்று தூக்கி கொடிபிடிப்பது மேற்கத்திய பெண்ணியத்தை, மேற்கத்திய பெண் உரிமையை. மேற்கத்திய பெண் உரிமைனா என்ன? ஒரு பெண்ணை அரகுற ஆடையோட கேட்வாக்கள் நடக்க விட்டு உலக அழகி போட்டிங்கிற பேர் நடத்தி கீழே உள்ள காம வெறி பிடித்த ஆண்கள் எல்லாம் இந்த பெண்ணுடைய அசைவுகளை ரசிப்பது, அதற்கு மாடுக்கு போடுவது, அந்த பெண்ணை விபச்சாரத்துக்குள் தள்ளுவது, அதைத்தான் இவர்கள் ஆதரிக்கிறார்கள். இதுதானே மேற்கத்திய பெண்ணியம். ஒரு பெண் என்றாலே அவ இஷ்டத்துக்கு அவுத்து போட்டு ஆடணும் அப்படின்னு சொல்றதான மேற்கத்திய பெண்ணியம். அந்த பெண்ணித்தானே இவங்க ஆதரிக்கிறாங்க. அப்ப அந்த பெண்ணியத்துக்கு நாங்கள் அதை எதிர்க்க கூட தயாராக இல்லை, அதை விமர்சனம் பண்ண கூட தயாரா இல்லை. ஏனென்றால் அது மலத்திற்கும் சந்தனத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை போன்று இஸ்லாம் சொல்லக்கூடிய பெண்ணியம் என்பது அரைத்த சந்தனம் என்றால், மேற்கத்திய பெண்ணியம் என்பது அழுகிய மலம். இரண்டும் பார்ப்பது நிறத்தில் ஒரே மாதிரி தான் இருக்கும். நாங்க எப்படி அந்த பெண்ணியத்தை எங்களோட கம்பேர் பண்ண முடியும்? பெரியாருக்கு ஒரு பெண்ணியம் இருக்குதா சொல்லுங்க. பெரியார் அந்த பெண்ணியத்தை எங்கிருந்து எடுத்தார் சொல்லுங்க. அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம். பெரியார் பெண்ணியத்தை எது எடுத்தது? இஸ்லாத்திலிருந்து தான். இது நான் சொல்லல, பெரியாருடைய கொள்கையிலேயே ஊறி தன்னுடைய பெரியாரையே வேதாச்சலம் என்ற தன்னுடைய பெயரையே பெரியார் தாசன் என்று மாற்றிக்கொண்டு காலம் முழுவதும் பெரியார் கொள்கைக்காக உயிரை கொடுத்த பாடுபட்ட டாக்டர் அப்துல்லா அவர்கள் கடைசியில் அவர் வாழ்க்கை முழுவதும் 58-60 வயசு பெரியாரிஸ்டுக்காண்டி பாடுபட்டவர், பெரியாரிஸ்ட் குரல் கொடுத்தவர், பெண்கள் உரிமைக்காண்டி குரல் கொடுத்தவர், பல நேரங்களில் பல மேடைகள்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய பெண்ணுரிமையும் பெண்ணியத்தையும் விமர்சனம் செஞ்சவர். அவர் ஒரு கட்டத்துல இஸ்லாத்தை தேட ஆரம்பிக்கும் பொழுது இதுதான் சரியான பெண் உரிமை, இதுதான் சரியான பெண்ணியம் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு டாக்டர் பெரியார் தாசன் என்பவர் டாக்டர் அப்துல்லா என்று மாற்றிக்கொண்டாரு. அந்த டாக்டர் அப்துல்லா அவர்கள் பெரியார் இஸ்லாத்தை ஏற்றாரா எதிர்த்தாரா அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருக்காரு. அது புத்தகமா வந்திருக்குது, அதை எடுத்து பாருங்க. அதுல பெரியார் சொல்லக்கூடிய பெண்ணியம் என்ன, பெரியார் எந்த பெண்ணியத்தை சொன்னார்? இஸ்லாத்தில் உள்ள பெரும்பாலான விஷயங்களை தான் பெரியார் தன்னுடைய பெண்ணியமாக சொன்னார். அது தெரியாம இந்த போலி பெரியாரிஸ்டுகள் என்ன பண்றாங்க? போலி பெரியாரிஸ்டுகள் இவர்கள் மேற்கத்திய பெண்ணியத்தை கையில் எடுத்து வச்சுட்டு இந்த பெண்ணியம் என்பது பெண் உரிமை என்பது, இவங்களை உயிரோடு பெரியார் வந்து பார்த்தாருன்னா தன் கையில் இருக்க தடியால முதல்ல இந்த போலி பெரியாருக்கு தள்ளி அடிப்பாரு. கூமுட்டைகளா, எதனா பெரியார் பெண்ணியம் சொல்லிட்டு இருக்கீங்க, எதனா பெரியார் கொள்ளுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பெரியாருடைய தடியால் இவர்களே அடிப்பார் பெரியார். அதனால இந்த பெண்ணியத்துக்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. இஸ்லாம் சொல்லக்கூடிய பெண்ணியம் என்பது 1400 வருடங்களுக்கு முன்பாக அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கட்டமைக்கப்பட்டதல்ல, எந்த ஒரு தனி மனிதனால் உருவாக்கப்பட்டதல்ல. மனிதனை படைத்த ஆண்களையும் படைத்த பெண்ணையும் படைத்த இறைவனால் உருவாக்கப்பட்ட பெண்ணியம். அது இறைவனால் உருவாக்கப்பட்ட பெண் உரிமை. அந்த உரிமையில பெண்களுக்கு எல்லா விதமான உரிமைகள் இருக்குது, எல்லா விதமான அம்சங்கள் இருக்குது. பெண்கள் பைலட் ஆகணுமா பைலட் ஆகலாம், பெண்கள் கலெக்டர் ஆகணுமா கலெக்டர் ஆகலாம், பெண்கள் ஜனாதிபதி ஆகலாமா ஜனாதிபதி ஆகலாம், எதற்கும் தடை இல்லையே. அதற்கென்று ஒரு வரையறை சொல்லி தருகிறது. இந்த வரையறையோடு போங்க அப்படின்னு சொல்லுது. இதை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாமிய பெண்ணியத்தை பற்றியும் பெண்ணுரிமை பற்றியும் அவர்கள் ஆராய்ச்சி செய்யும் பொழுது இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்வில் நெறியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அது போன்ற ஒரு நிலை சகோதரர் சுந்தரவல்லிக்கும் ஜீவா அவர்கள் போன்றவர்களுக்கும் ஏற்பட வேண்டும் என்றால் இவர்களும் காய்தல் உவத்தல் இன்றி நடுநிலை சிந்தனையோடு உண்மையான தேடலோடு இஸ்லாத்தை ஆராய்ச்சி பண்ணட்டும். இவங்களுக்கு அந்த பெண்ணியம் புரிய வரும்.
மிஸ்டர் பெர்ஃபெக்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு 100% இயற்கை வயாகரா 100% ஹலால் முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவுகளும் கிடையாது. முழுக்க இயற்கை முறையிலேயே தயாரிக்கிறோம். மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக டீலர்களும் தேவைப்படுகிறார்கள். மிஸ்டர் பெர்ஃபெக்ட் இது உங்களை ஆக்கும் மிஸ்டர் பெர்ஃபெக்ட். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.